ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெர்னரி ஆப்பரேட்டர்னா என்னன்னு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜாவால இருக்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா ஹேண்ட் இஃப் எல்ஸ் நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் லைன் ஆஃப் கோடு இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடா வந்து நம்ம மாத்துறது. ஸோ இது வந்து எங்க நமக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே தான். இஃப் எல்ஸ் யூஸ் பண்றதுல தான் நமக்கு வந்து இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் வந்து யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து சின்டெக்ஸ் அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சின்டெக்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதான் சின்டெக்ஸு. ஃபஸ்ட்டு வேரியபிள், அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குறோம் கண்டிஷன். ஸோ கண்டிஷனில் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பிரஷன் ட்ரூ, அதுக்கப்புறம் கோலன், தென் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம எப்படி டெர்னரி ஆப்ரேட்டர் மாற்றி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இன்டிஜர் ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படி நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இஃப் கண்டிஷனில் ஏ லெஸ் தென் 18 அப்படி நான் வந்து இங்கே நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா ஏ இஸ் லெஸ் தென் 18 அப்படி நான் கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல வந்து செமிகோலன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் கண்டிஷன் எல்ஸ் கொடுக்குறேன். ஸோ எல்ஸில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஏ இஸ் கிரேட்டர் தென் 18 நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். பட் ஆனால் எரர் வருது. என்ன எரர்? ஒன் எரர் இஸ் கம்மிங். ஓகே ஓகே, காட் இட். ஸோ ஹியர் நம்ம வந்து ஒரு ப்ராக்கெட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதான் நமக்கு எரர் வருது. ஓகே. ஸோ இப்போ எரர் வராது. இப்போவும் எரர் வருது. ஸோ இப்போ நம்ம கரெக்டான ப்ராக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணவில்லை. சாரி, இங்கே ஒரு ப்ராக்கெட் ஒரு இது எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, இப்போ வராது நமக்கு. ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ நமக்கு 10ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ ஏயோட வேல்யூ இப்போ 10. இப்போ 18ஓட 10 வந்து கம்மியான நம்பர் தான். ஸோ ஏ இஸ் லெஸ் தென் 18ங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் 18. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் 18 நம்ம இந்த இடத்துல 19 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 18 நம்பர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் 18ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நான் அதை அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போகிறோம். ஸோ இந்த இடத்துல அதே சேம் ப்ரோக்ராம் தான். இன்டீஜர் ஏஸ் ஈக்குவல் டு 10 நம்ம கொடுக்குறோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரோட முக்கியமான பர்பஸ் என்னன்னா மல்டிபிள் லைன் ஆஃப் கோடை சிங்கிள் லைன் ஆஃப் கோடா மாற்றுறது தான் டெர்னரி ஆப்ரேட்டரோட முக்கியமான வேலை. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒரு இது நீங்கள் டெக்ஸ்ட்னு கூட கொடுத்துக்கோங்க. நான் ரிசல்ட்டு நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம் ஏ லெஸ் தென் பி. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த இதை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். சாரி, ஏ லெஸ் தென் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின் மார்க்கு கொடுக்குறோம். ஸோ கொஸ்டின் மார்க்கு கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ள ஏ இஸ் லெஸ் தென் ஏ இஸ் அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதை அப்படியே நம்ம வந்து ஏ இஸ் லெஸ் தென் 18 நம்ம கொடுக்குறோம். தென் இந்த இடத்துல ஒரு கோலன் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல திரும்ப ஏ இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படிங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து இது பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிடுறேன். இது எனக்கு வேணாம். இது இது எனக்கு வேணாம். ஸோ ஹேஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற கோடும் சேம் தான். ஓகேங்களா? மல்டிபிள் லைன் கொடுக்கறதுக்கு பதிலாக சிங்கிள் லைனில் நம்ம வந்து கோட் அடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க.
இந்த இடத்துல எரர் வருது. ஸோ இது என்ன எரர்ங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இன்டீஜரில் நம்ம வேல்யூ கொடுத்தாச்சு. ஸ்ட்ரிங்கில் ரிசல்ட்டு சீக்வல் டு இது வந்து ஓகே ஏ லெஸ் தென் பின்னு கொடுக்கக்கூடாது, நம்பர்ஸ் நம்ம கொடுக்கணும். 18க்கு பதிலாக நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே பரவாயில்ல. ஸோ ஏ லெஸ் தென் 18. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கோடிங்கே தான் நம்ம இப்போ இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். பட் ஆனால் இங்கே நம்ம சிங்கிள் மல்டிபிள் லைன் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் லைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10, இந்த 10 இங்கே வரும். ஸோ 10 வந்து 18ஓட கம்மியான நம்பருங்கிறதுனால ஸோ ஏ இஸ் லெஸ் தென் 18 நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோம்னா ஏ இஸ் லெஸ் தென் 18 வருது. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் 10க்கு பதிலாக 19 நான் கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஏ இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க டெர்னரி ஆப்ரேட்டர். மல்டிபிள் லைனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிங்கிள் லைனில் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேரியபிள் கொடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கண்டிஷன். ஸோ கண்டிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ லெஸ் தென் ஆர் 18 அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன். தென் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன், இது வந்து ட்ரூ கண்டிஷன், அதுக்கப்புறம் கோலன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து இதுதான் கான்செப்ட். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன, அடுத்தடுத்த வீடியோஸ் போட கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.